இல்லைங்க, நடிகன் அப்படின்னா அவன் வந்து அறிவில்லாதவன், அவன் இந்த சமூகத்தால் ஒதுக்கப்பட வேண்டியவன் அப்படிங்கிற எண்ணத்தை ஆரம்ப காலத்துலேருந்தே இங்கே உருவாக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு காரணம்னா எம்ஜிஆர். எம்ஜிஆர் இப்படி எதிர்த்து நிற்பாருன்னு அவங்களுக்கு தெரியாது, நின்றுட்டார். அப்போ என்ன பண்ணுறது? எம்ஜிஆருக்கு அறிவு கிடையாது, எம்ஜிஆர் ஒரு முட்டாள் இப்படின்னு அந்த காலத்துலேயும் பேசியிருக்காங்க. அவர் வந்து ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணி அவரை வந்து மக்கள் மத்தியில் மாற்றிடணும்னு முடிவு பண்ணாங்க. அது நெகட்டிவாக வேலை செய்ய ஆரம்பிச்சிச்சு. எம்ஜிஆரை எவ்வளோ திட்டினாலும் இந்த ஜனங்க சுற்றி நின்று பாதுகாப்பு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எங்கால்ற அவருங்கிற ஒரு எண்ணத்தை இவங்களே கிரியேட் பண்ணி விட்டாங்க. அப்போ ஒரு 2 நாளைக்கு முன்னாடி பத்திரிகையாளர் மணி பேசியிருந்தார், ரொம்ப சிறப்பான பேச்சு. அதில் ஒரு சொல்கிறாரு, நீங்கள் வந்து விஜய்க்கு எதிராக பேசுகிறேன், விஜய்க்கு எதிராக ஒரு வேலையை பார்க்குறேன்னு பார்க்கவே பார்க்காதீங்க, அவரை கண்டுக்காமல் விட்ருங்க, அவரே போயிடுவார். நீங்கள் அவரை எதிர்த்து கண்டுக்கணும், அவரை காலி பண்ணணும்னு நீங்கள் ஏதாவது ஒன்று பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா அவர் இன்னும் வளருவாருன்னு பப்ளிசிட்டியா. ஆமாம், அதாவது நெகட்டிவாக நீங்கள் வந்து அவரை பற்றி பேச 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 அவர் வளர்ந்துட்டே இருப்பார், நீங்கள் கண்டுக்காதீங்கன்னாரு அவர். அதுதான் உண்மை. நீங்கள் அவர் மேலே சேறு வீசுகிறோம், சாணியை பூசுகிறோம், இது ஒர்க் அவுட் ஆகும்னு நினச்சி இவங்க பண்ணுறது எல்லாமே நெகட்டிவாக மாறிட்டே இருக்குது.